வணக்கம். குறள் 49. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்னு சொல்லி ஒரு குறள் எழுதியிருக்காரு. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. அறத்தினுடைய அறன்னு சொல்றதுதான் அந்த இல்வாழ்க்கை. அறம்ன்றது தர்மம், நீதி தவறாம வாழ்றது, அறநெறி தவறாம வாழ்வது அறநெறிப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. பிறர் பழிக்கிறது மாதிரி நம்ம வாழக்கூடாது, பிறன் பழிப்பது இல்லாது இருத்தல் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பொருள் அறம் என்று சிறப்பாக கருதப்படுவது இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை எப்படி சிறப்பாக கருதப்படுதுன்னா அறம்ன்றது தர்ம வழியில நடந்துக்கிறோம். அறம் என்னும் சிறப்பாக கருதப்படுவது இல்வாழ்க்கை. அதுவும் மற்றவர் பழிக்கும் வகையில் இல்லாதிருந்தால், மற்றவங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையை பத்தி பழிச்சு சொல்லாம இருக்கணுமா, இழிவுபடுத்தாமலும் பழிச்சு சொல்லாமலும் நம்ம வாழணும் அப்படின்றாரு. மற்றவர் பழிக்கும் வகையில் இல்லாதிருத்தல் மிகவும் சிறப்பாகும். மற்றவங்க ஏளன பேச்சுக்கு ஆளாகாம இருந்தாலே அது பெரிய வாழ்க்கையில சிறப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்துவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்னு குறள் எழுதியிருக்காரு. அறம் என்று சிறப்பாக கருதப்படுவது இல்வாழ்க்கை. அறம் என்று சொல்லப்படுவது சிறப்பான இல்வாழ்க்கையை தான் அறம் என்று சிறப்பாக கருதப்படுவது இல்வாழ்க்கை. அதுவும் மற்றவர் பழிக்கும் வகையில், மற்றவங்க பழி சொல்லுக்கு ஆளாகாம நம்ம வாழணும், பழிக்கும் வகையில் இல்லாதிருத்தல் மிகவும் சிறப்பாகும் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையே அறத்தின் வழி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பிறர் மற்றவர் பழிக்கும் வகையில் நம்மளை பழி சொல்லுக்கு ஆளாக்குனாங்கன்னா அந்த பழி சொல்லு இல்லாது இருத்தல் மிகவும் சிறப்பாகும்ன்றாரு. நீ வாழ்ற வாழ்க்கை, நீ அறத்தின் வழியா வாழ்ற, அதை மீறியும் பிறர் பழி சொல்லி வராம இருக்கிறது மாதிரி நம்ம வாழணும் அப்படின்றத அந்த குறளுக்கு சொல்லியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.